இது அம்மாச்சியின் கைப்பக்குவம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது சீலா கருவாடு பொரியல். அதுக்கு தேவையான பொருட்கள்: சீலா கருவாடு 1/4 கிலோ, சின்ன வெங்காயம் 200, கொஞ்சம் கருவேப்பிலை. கருவாடு பொரியலுக்கு முதல்ல கருவாட்டில் வெந்நியை கொதிக்க வச்சு ஊற்றிக்கிடணும். இப்போ நான் வெந்நியை கருவாட்டில் ஊற்றுறேன். சட்டி காயுது, அதில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க. இப்போ எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து பருப்பு போட்டு வச்சு அது கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கணும். இப்போ வெங்காயம் கடுகு உளுந்து பருப்பு கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்குறேன். அது கொஞ்சம் ப்ரௌன் கலராக ஆனதுக்கப்புறம் கருவாடை புரிஞ்சு அது கூட போட்டு வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கருவாடு நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அதை அந்த வெங்காயத்தை கூட போட்டு வதக்கணும். மஞ்சள் பொடி போட்டுக்கிடணும். கருவாடு கூட மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். கருவாடு வெந்த பிறகு தான் மிளகுத்தூள் போடணும். இப்போ கருவாடு போட்டு வதக்குறேன். கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வைங்க கருவாடு. இப்போ கருவாடு நல்லா எண்ணெயில் தான் வேகணும், தண்ணியில் விட்டுறாதீங்க. கருவாடு வெந்துருச்சான்னு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் மிளகுத்தூள் போடுறேன். மிளகுத்தூள் போட்டு கிண்டி வச்சு காரத்துக்கு உங்களுக்கு தேவைன்னா வத்தல் பொடி போட்டுக்கலாம். உப்பு பார்த்துக்கிடுங்க. ஏன்னா இப்போ உள்ள கருவாடில் நிறைய உப்பு போட்டிருக்கேன். அதனால் உப்பு பார்த்துக்கிட்டு சாப்பிடுங்க. டேஸ்ட்டான கருவாடு பொரியல் ரெடி. சுவையான கருவாடு பொரியல் ரெடி. நீங்களும் உங்கள்கிட்ட செஞ்சு பாருங்கள். இது ரசசாதம், பழைய சாதம், மோர் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மாச்சியின் கைப்பக்குவத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.